நல்ல உணவு, நல்ல உடல் ஆரோக்கியம். சாப்பாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி ரவா உப்மா ஏன் அவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? நமக்கெல்லாம் நல்ல பரிச்சயமான ஒரு டிஃபன் ரவா உப்மா. இந்த உப்மால பல வகை உண்டு. சாதா உப்மா, வெஜிடபிள் உப்மா, தேங்காய் உப்மா, இப்படி பல வகை. சில பேர்களுக்கு உப்மானாலே ஓடிடுவாங்க. சில பேர்களுக்கு உப்மான்னா உயிர். ஹோட்டலுக்கு போனா அங்கேயும் உப்புமா ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. திருப்பதிக்கு போயிருப்போம். அங்க ரொம்ப கூட்டமா இருக்கும். பெருமாளை பார்க்க எப்போதுமே கூட்டம் தானே. ஒவ்வொரு நாளும் லட்சம் பேர்கள் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்றாங்க. அப்படி வருகிற பக்தர்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு உப்மா, பால் இப்படி அடிக்கடி சப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்த உடனே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போறவங்களுக்கு கிடையாது. மணிக்கணக்கா தரிசனத்துக்காக காத்து கிடக்கிற மக்களுக்கு செய்யப்பட்ட ஏற்பாடு. அந்த உப்மா எவ்வளவு ருசியா இருக்கும். இத்தனைக்கும் அதுல பலவிதமான காய்கறிகளோ முந்திரி பருப்பு வகைகளோ இப்படி எதுவுமே கிடையாது. ஆனா அது மட்டும் ருசியா இருக்க காரணம் என்ன? நல்லெண்ணெய். தரமான நல்லெண்ணெய் சிறிது அதிகமா விட்டு அதுல கடுகு, மிளகாய் வத்தல், சிறிது கருவேப்பிலை தாளித்து அளவான உப்பு சேர்த்து செய்யப்படுவதால் ருசியும் அதிகமாகவே இருக்கிறது. நீங்க திருப்பதிக்கு போய் இந்த உப்மாவை சாப்பிட்டு இருந்தா எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.